Taste the Daily. விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்த முதியவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியின் அலட்சிய போக்கால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள டி குமாரமங்கலம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த ஜெயராமன் என்ற 62 வயது முதியவர் வயிற்றுவலி சுவாச பிரச்சனை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவின் நந்தினி பால் அசுர வேக வளர்ச்சியில் நடைபோட்டு வரும் நிலையில் படுவீழ்ச்சியை நோக்கி பயணிக்கும் ஆவின் இனியாவது கண் விழிக்குமா என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடக மாநில அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான நந்தினி தினசரி 1 கோடி லிட்டர் பால் கொள்முதல் என்கிற இமாலய இலக்கை எட்டி பிடித்துள்ளது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் பால் கொள்முதல் கட்டமைப்புகள் தொடர்பாக நந்தினி நிர்வாகத்தின் அதிகாரிகள் தமிழ்நாடு வருகை தந்து ஆவினில் உள்ள பால் கொள்முதல் கட்டமைப்புகள் தொடர்பாக பாடம் பயின்று இன்று அந்நிறுவனத்தை அசுர வளர்ச்சிக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் ஆவின் நிர்வாகமோ தற்போது கும்பகர்ணன் போல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது என தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே நந்தினி பாலின் அசுர வளர்ச்சியை கண்ட பிறகாவது ஆவின் நிர்வாகமும் பால்வளத்துறையும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக விழித்துக் கொண்டு கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டதாக கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டோரை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டுமென எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் போராட்டம் நடத்திவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய உறவினர்கள் நடத்தும் சாராய ஆலையையும் டாஸ்மாக் கடைகளையும் திறந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் மதுபான விலைகளை பன்மடங்கு உயர்த்தி ஏழை எளிய மக்களை கள்ளச்சாராயத்தை தேடிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளியதாக குற்றம் சாட்டினார். முதல்ல அரசு மதுபானங்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் எத்தனை மடங்கு விலை உயர்த்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். காரணம், திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மதுபான கடைகளையும் மூடுவதாக சொல்லி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கருப்பு பேண்ட்டு கருப்பு சர்ட்டு போட்டு குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு சொல்லி. இப்போ டாஸ்மாக்கெல்லாம் சிறப்பாக திறந்து அவங்களுடைய உறவினர்கள் தயாரிக்கிற மதுபானங்களுக்கெல்லாம் விலையை உயர்த்தி எளிய மக்கள் கள்ளசாராயத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள்.